திருவண்ணாமலை அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு வெற்றிகரமாக முடிந்த நிலையில், அதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் கட்சியை பலப்படுத்துவதற்கான அறிவுரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தை பலப்படுத்தும் விதமாக திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் துரிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய இளைஞர் அணி ஒன்றிய பொருளாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மங்கலம் தமிழக வெற்றிக் கழக கட்டமைப்பு உறுப்பினர் சேர்த்தல், 2026 சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் பணிகள், கொள்கை பரப்புரை, மங்கலம் அலுவலக திறப்பு மற்றும் கொடியேற்றம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் துரிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய வழக்கறிஞர் பிரிவு